ஏன்னா ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி அந்தளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வரப்பே 1947 அயோத்தி, ஓம் காலேஜ், ஜெய் காலேஜ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்கு துக்கமல்ல காமெடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்களை வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது, என்னை வந்து வேறு மாதிரியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்கு துக்கமல்ல காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும், அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இதில் இருக்காருனோடனே ரைட்டு, எப்படியும் எங்கெல்லாம் தொய்வு அடைதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேறு லெவல். அதே போல் செல்லக்குட்டி, தீபாக்கா, தங்கம், எனக்கு பிரச்சனையே கிடையாது, இனிமேட்டு தலைவலி கிடையாது, பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன். அவன் 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்னேகன் சார் சூப்பர், நிறையா பாடல்களை பார்த்து ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம். நம்ம படத்தில் சார் வந்து பாடல் எழுதுறான்றப்ப அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தேங்க்யூ சார் எங்களுக்காக வந்தது. ராதிகா மாஸ்டர், ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டான்ஸு சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2வது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார், ஆமாம் அவரும் வந்து பாடல் பண்ணுறாரு. அவரும் எல்லாருமே நிறையா இருக்காங்க, மதுமிதா, நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுந்து இந்த படத்தில் எல்லாருமே சின்ன சின்ன கேட்டவங்கள அவங்க வந்து இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டாலும் ஓகே கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணலான்னு சொன்னேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படம் அந்த அளவு வரும் அப்படின்றதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி சன் மாஸ்டர் சொன்னார். போனதில் சும்மா நாங்கள் ப்ரெசென்ட்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார் உங்கள் கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு. கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ணருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணதுக்கு.